தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பவர்கள் யார் யார்? கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்துல மக்களவை தேர்தல் முன்னிட்டு பறக்கும்படை கண்காணிப்பு குழு எல்லாம் ஆங்காங்கே சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்படப்பட்ட ஒரு 48 கோடி ரூபாய் பணம் என்பது மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதே போல ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் 47 கோடி மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 109 கோடி அளவுல பணம் மற்றும் பரிசு பொருட்கள் இதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் நாளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வருமான வரி, சுங்கத்துறை, ஜிஎஸ்டி, அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளோடு நாளை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதன் அடிப்படையில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட உள்ளது. வருகிற 4ஆம் தேதி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளோடும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அந்த கூட்டத்தில் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் எவை என்பது குறித்தான ஆலோசனை நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறியதாகவும் பல்வேறு புகார்கள் வந்தவனம் இருக்கிறது. அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்தில் அருங்காட்சியகத்தில் ஒளிபரப்பப்படக்கூடிய ஒளி காட்சிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் அது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விளக்கத்தின் அடிப்படையில் அந்த ஒளிபரப்புடைய அந்த காட்சிகள் உடனடியாக நிறுத்தப்படுமா என்பது குறித்தாக தெரிய வரும். அந்த வகையில மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக நாளை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.